வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க பொட்டுக்கல்லையில் ஒரு மசால் வடை செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பொட்டுக்கல்லை ஒரு கப் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அரிசி மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு சோம்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடியில் பச்சை மிளகா 2 அரிஞ்சு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுருங்க. கேரட்டு 2 கேரட்டு திருவி வச்சுருக்கேன். உப்பு, பொரிக்கிறதுக்கு ஆயில். இப்போ இந்த பொட்டுக்கல்லை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு இதெல்லாம் போட்டு பிணைஞ்சிடலாங்க வடைக்கு. இப்போ நம்ம பொட்டுக்கல்லை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். அரிசி மாவு இதில் போட்டுடலாம், வெங்காயம் போட்டுடலாங்க, கேரட் போட்டுடலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாம் போட்டுடலாம். ஒரு மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, கொஞ்சம் காரமாகவே இருக்கட்டும், நான் போட்டிருக்கேன். நம்ம இதை அள்ளி போட்டுடலாங்க. கடலைப்பருப்பு சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உப்பு போட்டுடலாங்க. இப்போ நம்ம அதை பிணைஞ்சிட்டு தண்ணி பத்தாட்டி லைட்டாக தெளித்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி இதை பிணைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி பிணைஞ்சி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாங்க எண்ணெயில் போடுறதுக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சாச்சுங்க, வடை தட்டி வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் வாங்க. கடாய் போட்டு ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம போட்டுடலாம். வேகட்டுங்க. நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க 10 நிமிஷத்தில். அதுங்க கேரட்டும் சாப்பிட்டாப்புல இருக்கும், ஹெல்த்தியானதுங்க. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க வடை. இப்போ நம்ம பொட்டுக்கல்லை வடை சுட்டாச்சுங்க, சூப்பராக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.